13ஆம் தேதி 12ஆம் தேதி இரவு 13 இரவு நீங்கள் சந்திச்சதையும் இங்கே சொல்கிறார். அது அடுத்தது வந்துடுங்க. உங்களுக்கும் வீரப்பனுக்கும் இருந்த தொடர்பில் அந்த பழங்குடி இளைஞரை கழட்டி விடுறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணி அவன் எங்கேயோ தண்ணியை போட்டு உலர்ந்ததுனால போலீஸ் இந்த பக்கம் தேடுதல் வேட்டைக்கு வந்துட்டுங்கிற மாதிரி பெண்ணாகரம் சின்னாற்றுக்காட்டில் ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் அந்த ஆப்ரேஷன் சிறுமுகை காட்டு பகுதிக்கு போன மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்து அவனை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் இருசார் வீட்டு சரவணன் தம்பி ராஜாவனுக்கு பண்ணோம். அது கட்டானதுக்கு பிறகுதான் தேவராஜுடைய நேரடி தொடர்புக்கு வருது. அப்போ தேவராஜ் தனியாக வர்றதுக்கு பயந்துக்கிறான். அப்போ மீண்டும் செங்கப்பாடியிலிருந்து ஐயந்துறை தொடர்பு வருது அப்படிங்கிறார். அவருதான் அதுதான் ஒவ்வொரு தடவையும் வேடி பண்ணிக்கல அங்கே காட்டில் யாரும் தெரிய மாட்டேன். வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல்ல இருக்கு. வெள்ளைத்துறை இதுவரைக்கும் கொடுத்த பேட்டியில் கூட நான் ஒரு முறை சின்னாற்று காட்டுக்குள்ளே போனேன், வெடிகுண்டோட கையில் 2 துப்பாக்கி நெஞ்சில் 1 முதுகில் 1 வச்சுக்கிட்டு நான் போனேன், வீரப்பனை சுட்டுக்கொள்ளாங்கிற முயற்சியில் போனேன், வீரப்பன் வந்து வாங்கன்னு கூப்பிடுவாரு, கும்பிடும்போது நான் எடுத்து சொல்லலான்னு போனேங்கிறது சொல்லவே இல்லை. நீங்களும் ஒரு போன முறை நம்ம பேசும்போது என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்த செய்தியை நான் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல் எழுதியிருக்கேன். அதை நான் பல இடங்களையும் செக் பண்ணி உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி நடந்ததுங்கிறத பற்றி அவர் சொல்றாரு. வெள்ளத்தறி கூட்டி போனது முழுசா அப்படியே உங்க கூட சொன்னேன். இது நடந்த உண்மைதான், இது பொய் இல்லை. வெள்ளத்தறி கூட்டு நானும் உங்க கூட ஸ்டோரியில சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் மற்ற எல்லா செய்திகளும் அவர் சொன்னதை நான் வெரிஃபை பண்ணி தான் எழுதினேன். இந்த அடிப்படையில் தான் இதையும் எழுதினேன். இது நான் எழுதியிருந்த அந்த செய்தி. உங்க மேல சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கி தூக்கி வச்சது அதுக்கு முன்ன நடந்த நிகழ்வு. என்ன நிகழ்வுனா, பெண்ணாற்று என்ன ஒரு நாள் கூட பெண்ணாகரம் பக்கத்துல இருக்கிற சின்னாத்து காட்டுக்குள்ள நீங்க வெள்ளத்துறையை கூட்டி போகும்போது அவங்க மிஸ் ஆகி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு விளக்கமா சொன்னேன், நீங்க போகும்போது உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட், அது வழக்கமா துரைப்பாண்டியனும் பாண்டிக்கண்ணனும் சேலத்துல ஏதோ ஒரு கடையில் வாங்கி கொடுக்குற டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட்டை ஒவ்வொரு முறையும் நீங்க வாங்கிட்டு போகும்போது இல்ல அது சொல்லிடுறேன், அதை வீரப்பன் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு செந்தாமரை கண்ணனும் விஜயகுமாரும் உங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சு டார்ச் லைட்டு கொடுத்து அனுப்புறாங்க. அந்த டார்ச் லைட் வழியாகவே டிரான்ஸ்மிட்டரை மூவ் பண்ணி வீரப்பனை சுட்டுக்கொள்ள முயற்சி பண்றாங்க. அப்ப பாண்டிக்கண்ணனும் நிராயுதபாணியா அவங்களுக்கு பின்னால வந்துட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல வெள்ளத்துறை சாரை கூட்டி போறது, அப்போ அவரை லைட் எடுத்துட்டு வர்றாரு. அதன் மூலமும் அதுலயும் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அது எனக்கு எப்படி தெரியும்? அது உங்களுக்கு தெரியாது. வெள்ளத்துறை சாரை கூட்டி போனது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த முறை பின்னாடி வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட் கொடுத்து அனுப்புறாங்க. உங்களை பின்தொடர்ந்து வந்து ஒரு வேளை வீரப்பன் கில்லிங் ரேஞ்சுக்குள்ள வந்தா உங்களையும் சேர்த்து கொள்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. அப்ப உங்களுக்கு முன்னாலேயே பாண்டிக்கண்ணன் இருக்கான், அவனும் செத்துருவான்னு துரைப்பாண்டியம் கதறாரு. அது இவங்க வேன் எடுத்துக்கிட்டு தும்கல் காட்டுக்கு போனது, டாப்ல 2 லைட்டு கீழே 2 லைட்டு பெரிய வேனு, அதுக்கு பின்னால சம்பத்குமார் எஸ்பி தலைமையிலான ஒரு வேன், இதெல்லாம் போனதை குமரன் தாங்கல் கரெக்ட்ல இருந்து வீரப்பன் பார்த்துடுறாரு. பார்த்து உங்களுடைய தொடர்பை கட் பண்ணிடுறாரு. அடுத்த முறை உங்களுக்கு தொடர்பு வந்து நீங்க போகும்போது உங்க மேல சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கி எடுத்து வச்சிடுறாரு. அப்பதான் சொல்றேன், தட்டி விடுறாரு அப்படிங்கிறது. அப்படியே இருந்தா இதுவும் நான் விசாரித்த வகையில் மற்ற இடங்கள்ல 100% உண்மை. அப்படியே இருந்துச்சுன்னா நான் கடைசியில் 5 நாள் முன்னாடி அண்ணனை கூட்டி போற வரல என்ன வான்னு கூப்பிடுவாங்களா? அதுதான் இந்த இடத்துலதான் நான் சின்னார் காட்டுக்கு தனியா போனதே ஒவ்வொரு டைம் 5 கூட்டி போற இடத்துலதான் உங்களுடைய திறமை கை கொடுத்துருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா தப்பிச்சிருக்கீங்க. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு சேலம் பர்னன் ஸ்டாண்டர்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை இருக்கு. அந்த ஆய்வு மாளிகையில தேவராஜும் எம்முங்கிற தேவராஜும் மிஸ்டர் எக்ஸும் சந்திச்சு பேசுறாங்க. இந்த சந்திப்பு எங்களுடைய உயரதிகாரி விஜயகுமார், அந்த எக்ஸ் அப்படிங்கிறத விஜயகுமார் தான் சொல்லணும், சந்திச்சு பேசுறாங்க. அந்த சந்திப்பு முடிஞ்ச போது தேவராஜ் கிட்ட ஒவ்வொரு முறையும் நீ துரைப்பாண்டியனுக்கு தகவல் சொல்லி தகவல் எங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது, நீ நேரடியாக எனக்கு தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவனுக்கு சொல்லிக்கிறோம் அல்லது நீயே அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவராஜ் எனக்கு நம்பிக்கைக்குரியது துரைப்பாண்டியனும் பாண்டிக்கண்ணன் மட்டும்தான், நான் அவங்கள தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த டென்ஷன் என்ன ஒரு மாதிரி மன உளைச்சலோடு இருந்தது. தேவராஜை நான் ஹெல்மெட் போட வச்சு பைக்கில் கூட்டிகிட்டு வந்து பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல தேவராஜ் போட்டு அந்த ஹெல்மெட்டை கொண்டு போய் வச்சுட்டு அவன் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு நான் அரபி காலேஜ் வழியா வந்துகிட்டு இருக்கேன். வரும்போதுதான் இந்த தகவலை பள்ளப்பட்டியில பின்னாடி இன்ஸ்பெக்டராக இருந்து இப்ப டிஎஸ்பியா இருக்கிற வின்சென்ட் கிட்ட நான் பேசுறேன். வின்சென்ட், உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய திறமைக்கும் நிகரான ஆளுகள் அவங்கள போய் போட்டி போட்டுருக்கேன், நீ கேரியான் வேலையை பாடுற, நீ தானே ஜெயிக்க போறேன்னு சொல்றான். நான் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த குழப்பத்தில் வரும்போதுதான் விபத்துல மாட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் 13-14 சொல்லிடுறாரு.
கரெக்ட். இது அதுக்கு பின்னாடி எந்த டச்சுமே இல்லை. 14ன்னு சொல்லல, 15ஆம் தேதி காலை தர்மபுரியிலிருந்து நீங்க போன் பண்ணி சொன்னதாகவும் சொல்றாரு. அதுவும் உண்மை. 13ஆம் தேதி நைட்டு போயிட்டு 14ஆம் தேதி 12ஆம் தேதி பர்னன் ஸ்டாண்டர்ட்ல உங்களுடைய நடக்குது. இல்ல அது அவர் சொல்றது இவர் சொல்றது மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். இதை நான் பல வகையில செக் பண்ணிட்டேன். மணி என்ன கேளுங்க சொல்லுவாரு, 5 நாள் இருக்குல்ல தான் கடைசா. மணி என்ன சொல்றது நானே நம்ம தயாரா இல்ல. ஏன்னா 5 தான் எங்களை கூட்டி போறாரு. தும்கல் காட்டுல கடைசியா அவர் என்னைக்கு சந்திச்சாருங்கிறத வீரப்பன் கொல்லப்பட்ட மறுநாள் நாங்க பேசும்போதே சொல்லிட்டார். 5 நாளைக்கு முன்னாடி போனாங்க. 5 நாள்ல அதுக்கு முன்னாரு, அதுக்கு முன்ன வந்து இந்த 13ஆம் தேதி சாரி 12ஆம் தேதி துரைப்பாண்டியனோட சந்திப்பு முடிஞ்சு ஒரு விபத்துக்கு உள்ளாயிடுறாரு. அது உங்களுக்கு தெரியாது. 14ஆம் தேதி இரவு சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுடைய லிங்க் வருது. லிங்க் வந்ததுக்கப்புறம் நைட்டு M1 அப்படிங்கிற நபர் தேவராஜும் ஐந்துரை இன்னொரு நபர். அப்ப ஐயந்துரை கிடையாது. அப்ப ஐயந்துரை கிடையாது. அப்ப ஐயந்துரை கட்டாயிடுறாரு. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோடு எக்ஸ் அப்படிங்கிற நபரும் காட்டுக்கு போறீங்க, சந்திக்கிறீங்க, 1 மணி நேரம் பேசுறீங்க. 15ஆம் தேதி காலையில தருமபுரியில இருந்து நீங்க போன் பண்ணி மருத்துவமனையில் இருக்கிற துரைப்பாண்டி இருக்கீங்க. 16-17 முடியுது. 18ஆம் தேதி M1 கடைசியா சாரி அந்த எக்ஸ் வீரப்பன்கிட்ட பேசிட்டு வந்த ப்ராசஸ் நடக்குது. அன்னைக்கோட இந்த கேம் முடியுது. இதை ப்ராப்பரா வெளியிடலங்கிறது தான் வருத்தம். அதாவது நீங்க அவர் கேட்டுக்கணும். அதாவது கடைசியில வந்து அந்த 5 நாள் தேவராஜ் போனாரா, 15 காலையில வரைக்கும் நீங்க தொடர்பு இருக்கீங்க. 13 இது அவர் மட்டும் சொன்ன நயத்துக்கு தேவையில்லை. எப்படி அந்த நபர் உங்களை பின்னால் இருந்த இந்த இயக்குன நபர் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காம அவர் ஒரு ட்ராக்ல தனியா விசாரிப்பாரோ அதே மாதிரி நான் விசாரித்து இதெல்லாம் உறுதின்னு வந்ததுக்கு பிறகுதான் நான் இந்த நூலை எழுதினேன். அந்த நூல் இருக்கிற செய்திகளை சொன்னேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப்பன் சொல்லியிருந்த மாதிரி என் மேல வழக்கு போட்டாலும் சரி, அல்லது மெரினா பீச்ல ஐயப்பன் தோழர் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணி நம்ம பேசலாம். 5-6 நாள் வரலாம் மாப்பிள்ள 5 கூட்டி போனதா அண்ணா கோடிச்சு போயிட்டு வந்தாலும் விளக்கமா சொல்லியாச்சு. 5 நாளைக்குள்ள 4 5 முடிஞ்சு 6 7 8 வியாழ வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது சொல்லக்கூடாது. 15ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நீங்க தர்மபுரி இன்னொரு தடவை கூட துரைப்பாண்டி சார் கேளுங்களேன். நான் துரைப்பாண்டி சார் நைட்டு இது துரைப்பாண்டி சாரு அல்ல, அது வேற ஆளா வச்சுக்குவோம். அவருக்கு இது சம்பந்தம் கிடையாது. இந்த ஆவணத்தை கூட நான் எதுக்காக பதிவு பண்ணா 4 மணி நேரம் நான் அவரோட பேசினேன். ஒரு அலுவலகத்துல இருந்து புறப்பட்டு பைக்ல போய் பஸ்ல போய் ஆட்டோல போய் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பஸ் ஏற்றி வரைக்கும் பேசின விஷயங்கள் இது கசகசன்னு இருக்கு. நினைவுபடுத்துறதுக்காகத்தான் நான் இதை பதிவு பண்ணேன். இது ஆவணமா காட்டுறதுக்கு பதிவு பண்ணல. இப்ப அதை காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்ததுனால உங்களுக்கும் வீரப்பனுக்கும் கொம்பு தூக்கில ஆரம்பிச்ச தொடர்பில் இருந்து 15ஆம் தேதி காலை 14 வந்துடுறாங்க வந்து சொன்ன தகவல் வரைக்கும் அவர் சொல்லியிருந்த செய்தி, அதை நான் விசாரணை பண்ண செய்தியின் அடிப்படையில் தான் எழுதினேன். இதுதான் நடந்ததுங்கிறத நான் உறுதிப்படுத்தி தான் எழுதியிருக்கிறேன். உள்ளபடியே இதுக்கு மேல நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம். தேவராஜுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூட்டம் தான் போடணும். நாங்க வந்து சொல்றோம் 5 நாள் தொடர்பு என்னுடைய இது அந்த கடைசியா அண்ணனை கூட்டி போயிட்டு நம்ம இவர் 5 மச்சான் கூட்டி போயிட்டு வந்துட்டு அண்ணன் 2:45 வந்து விட்டு போறாங்கல்ல, அதுக்கு மட்டும் சத்தியமா தொடர்பு. இது நீங்க சொல்றதும் இல்ல, நான் சொல்றதும் இல்ல. அவங்களே கூட நீங்க பேச வைங்க, என்ன கூப்பிட்டு பேச வைங்க. அது தேவையே இல்லைங்கிற அவங்க ஒருத்தர் போய் நம்ம கூப்பிடணும். இல்ல நான் அதை உறுதிப்படுத்தின பிறகுதான் நான் கொண்டு வரேன். அதாவது வந்து 5 நாள் அந்த புதன்கிழமை நைட்டு அண்ணா நான் 5 எங்களுக்கு கூட்டி போய் பேசிட்டு வந்ததுக்கு பின்னாடி மற்றது யாரு போனான்னு தெரியாது. அண்ணனையும் நல்ல விளக்கமா கேளுங்க. அண்ணனை பக்கத்துல உட்கார அண்ணனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரு சொன்னாலும் அது உண்மை இல்லதான். அவருடைய தொடர்பு அதுக்கு முன்னே முடிஞ்சிருது. கடைசியா போன அந்த எக்ஸ் அப்படிங்கிற நபர் வேற, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. எக்ஸ்ன்றது எனக்கு இது வரல, யாருன்னு சொல்றது தெரியல. அது அவங்க கோட்ல வச்சிருக்காங்க எக்ஸ்னு. அந்த எக்ஸ்ங்கிறது மணியனை டைவர்ட் பண்றதுக்கான முயற்சிகளை ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியல. நாங்க போனது 5 நாளைக்கு முன்னாடி வரல. 5 அண்ணனை கூட்டி போயிட்டு பேசிட்டு வர, அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியாது. மணி அண்ணனை வீரப்ப சந்திச்சு பேசி அவர் இலங்கைக்கு தப்பி போன மாதிரியான தோட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா அங்க போக முடியாதுங்கிறது வீரப்பனுக்கு தெரியும். வீரப்பனுக்கு இன்னொரு மிக முக்கியமான நம்பிக்கை ஒண்ணு என்னன்னா, இந்த காட்டை விட்டு வெளியில போனா அதிகபட்சம் 10 நிமிஷம் நம்ம போலீஸ்ல மாட்டிருங்கிறது அவருக்கு தெரியும். இருக்கலாம். பலர் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. இவர் பேச்ச மாரி ராஜ்குமார் கடத்தப்பட்டு காட்டுக்குள்ள இருந்தப்போ அவருக்கு ஒரு சின்ன விபத்து நடந்து அதில் கை அடிபட்டது, கை வெட்டிடுது. நானும் மணியண்ணன் தான் சேலத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கூப்பிடுறோம், வரமாட்டாரு. அந்த சூழ்நிலையும் கூட அப்படியே வீரப்பன் ஒரு குடும்ப பாசம், குழந்தைகளை பார்க்கணுங்கிற பாசம், மக்களோட வாழணுங்கிற பாசம் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி போக முயற்சி பண்ணியிருந்தாலும் சேத்துக்குடி கோவிந்தன் வந்துக்க மாட்டார். சேத்துக்குடி கோவிந்தனை காட்டு விட்டு வெளியார் கூட்டி வர சக்தி யாருக்குமே இல்லை.
ஆனா, வேன்ல ஏத்திட்டு வந்தாங்க நான் 100% போய் சரி மணியன் அதுக்கு முயற்சி இப்படி பேட்டி பண்ணாரு. எடுத்தீங்களே, இன்னொன்னு சொல்றோம். எங்களை ஒவ்வொரு டைம் அந்த காட்டுக்கு வெள்ளத்தோர் இல்லாம அவர் மட்டும் தனியா நான் போனதோட தெரியா 5 இல்லாம எப்பயாவது காட்டுக்கு போயிடுவேன். எங்க 5 கேளு. ஐயந்துரை கேட்க வேண்டாம், நான் அதுக்கு முன்னையே இது 2017 அதான் நீ கேளுங்க பாரு. அவரு ஒவ்வொரு முறையும் கூட்டி போனது 2025 இன்னையிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னால நான் பதிவு பண்ணது. இதை நான் இந்த மாதிரி பொது வெளியில பயன்படுத்துவாங்கிறதுக்காக பதிவு பண்ணல. பயன்படுத்துறதும் வருத்தமான விஷயம்தான். ஆனா எங்கிட்ட இதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கு. இது எல்லாமே நான் விசாரித்து உறுதிப்படுத்தின செய்திங்கிற அடிப்படையில் தான் இந்த நூலை எழுதினேன். நீங்க அது 70% பொய்ன்னு சொன்னதுனால இதெல்லாம் போட்டு காட்டுறேன். நடந்து போன எல்லா தகவலையும் கூட சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே மெரினா பீச்ல கூட்டத்தை போட்டாலும் சரி, நீதிமன்றத்தை வழக்கு போட்டாலும் சரி, அந்த கடைசி 2 நாள் என்னங்கிறதையும் நாங்க சொல்ல தயாரா இருக்கேன். கடைசியில் என்ன நடந்துச்சுன்ட்டு 5 நாள் எங்களுக்கு தெரியாது. வாய்ப்பே கிடையாது, சத்தியமா தெரியாது. வாய்ப்பே கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாண்டிகரன் சொல்லி அந்த ஃபீல்டுக்கு அந்த காட்டுக்கு கூட வந்ததே கிடையாது. வெள்ளத்தோரை தவிர யாரும் வரல. பாண்டிகரன் வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியாமலே அந்த காட்டுக்குள்ள இருக்கலாம். அது இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம். அதை நான் நூல்ல பதிவு பண்ணிருக்கேன். அது இருக்கலாம். ஆனா வெள்ளத்துறையும் நீங்களும் காட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு பின்னாலேயே பாண்டிகரன் வர்றாரு. அது எனக்கு தெரியல. வெள்ளத்துறை கூட்டி போனதை சொல்லிட்டேன். வெள்ளத்துறை கூட்டி போனதை கூட சொல்லி அதுக்கான ஆதாரம் வருது இல்ல. பாண்டிகரனை கொண்டு எடுத்து கொடுத்தாருன்னா பக்கத்துல உட்காந்துட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி எதுவுமே 5 நாள் தொடர்புல அந்த 5 நாளைகள் எது நடந்தாலும் சரி நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். நீங்க 5 நாள் தொடர்புங்கிறீங்க. 15ஆம் தேதி காலையில வரைக்கும் நீங்க தொடர்பு இருந்ததா உங்களுக்கு பின்னால் இருந்து 14ஆம் தேதி காலையில 13 நைட்டு போயிட்டு 5 பைக்கு ஏற்றிட்டு நான் வந்துட்டோம். அண்ணனை கொண்டு வந்து தருப்பு பெண்ணாரத்தில் விட்டுட்டு 13க்கு வாய்ப்பு இல்லை. 13 நைட்டு இல்ல 13க்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 12 மீட்டிங். அதுக்கு அடுத்து ஒரு நாளுக்கு பிறகு நீங்க போறது 13 நைட்டுனா 4-5 முறை வந்திருக்கு. 13 நைட்டு 5 நாள் இருக்குல்ல. புதன்கிழமை நைட்டு தான் அண்ணனை கூட்டிட்டு 5 வராரு. கூட்டி போய் பேச வச்சுட்டு விடியகாலம் 2:45 வெளியில வந்துட்டுங்க. நாங்க 2 பேரும் பைக்கர் அண்ணன் பெண்ணாகரத்தில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஒரு கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டுங்க. அது எல்லாமே அதான் நீங்க உங்க கருத்து சொல்றீங்க. எனக்கு நான் நடந்த கருத்து நான் போனோம். மனசாட்சி இப்படி அந்த 5 நாள் எதுவுமே தெரியாது. அது எந்த எக்ஸோ நமக்கு அதை பற்றி தெரியல. மனப்பூர்வமா சொல்றேன். இல்ல நீங்க துரப்பாண்டியும் பேட்டி கேளுங்க, பாண்டிகரனையும் கேளுங்க. இல்ல மற்ற 5 துரப்பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இது 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த விஷயத்தை பற்றி அவர் பேச தயாரா இல்லை. அதுக்குள்ள கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வேற ட்ராக் போயிட்டோம் அப்படிங்கிறதுல அவர் முடிச்சிட்டாரு. இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல இருந்த ஒரு நட்பின் அடிப்படையில் எனக்கு இந்த விஷயங்கள் பேசினாரு. இதை இன்னைக்கு வெளிப்படையாக காட்டினது எனக்கு வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட பேசினதை நம்ம பதிவு பண்ணி தப்பா எதுவும் சொல்லலையே. இல்ல அதான் இருந்தாரு. அதை எனக்கு தரவுகளா கொடுத்தாரு. அந்த தரவுகளை நான் உறுதிப்படுத்தினதுக்கு அந்த செய்தி எழுதினேன். இந்த செய்தியில் இருக்கிறது 5 நாளுக்கு பின்னாடி, அதாவது எங்களை வந்து 5 கூப்பிடல, அண்ணனை கூட்டி போய் கொண்டு வந்து விட்டுட்டு 5 தொடர்பு அதுக்கு முன்னே முடிஞ்சிருது. அவர் தானே லாஸ்ட் அண்ணனை கூட்டி போறாரு. அண்ணனாண்டே உட்காந்து பேசலாம் வாங்களே. மணி அண்ணாண்டியே நீங்க தான் தப்பா சொல்றீங்க. என்னோட நீங்க 12ஆம் தேதி இரவு 13 சொன்னாலும் 14 இரவு தான் எந்த ஒரு தொடர்பு கிடையாது அப்படிங்கிறதோட போயிருக்கீங்க. 15 காலையில போன் பண்ணீங்க. அடுத்த திருத்தம் சொல்றோம். இது தவறான தகவல். சத்தியமா நான் மனப்பூர்வமா சொல்றோம். 5 நாள் தகவல் எனக்கு எதுவுமே தெரியாது. மீதி ஒவ்வொரு அந்த வெள்ளதோர் இல்லாம ஒவ்வொருபடியும் காட்டு கூட்டி போறது நம்ம 5 மாப்பிள்ளை மட்டும் தான் எங்களுக்கு கூட்டி போனார். அந்த காடு எங்களுக்கு தெரியாது. வெள்ளத்தோடு கூட்டி போயிட்டு தான் பள்ளத்தோடு திரும்பி வந்து எதுவுமே தெரியாது. பின்னாடி யார் ஃபாலோ பண்ணாங்களா, யார் வந்தாங்களா, அதை பற்றியும் கூட நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய லைட்லாம் எரிஞ்சுதுன்னா அது இன்டெலிஜென்ட் அவங்க டீம் வச்சுட்டு அதோட சரி அவர் கூட்டியாந்து விட்டுட்டு தான் கரெக்டாக வந்ததோட சரி. அதுக்கு அடுத்தது வந்து கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணி அண்ணனை கூட்டி போயிட்டு வந்து கரெக்டாக 2:45 தாட்டி விட்டு அவர் பஸ் ஸ்டாண்டு பெண்ணாகிறதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கமாக அந்த கூட்டு ரோட்டில் இறக்கி விட்டு தான் நான் போயிருந்தார் வச்சுட்டாரு. ஷர்ன்னு 5 ரூபா குறைச்சிட்டு அப்படியே தப்பியார் மேஜர் வழியா சரண் நிற்காம வந்துட்டுங்க. அப்போ விடியகாலம் 14. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன ஹெல்மெட்டே நான் 12 வரலையும் வாங்கினதில் யூஸ் பண்ணதில்லை. இல்லை ஆனா வருதுண்ணா, அதாவது உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. இல்ல பாண்டிகரன் துப்பாக்கி தூக்கி சேத்துக்குள்ளி கோயந்த வச்சது இது எல்லாம் போய் பழங்குடியை கட் பண்ணி விட்டு பழங்குடின்னு சொல்லி யாருமே கிடையாது. அதுக்கு பிறகுதான் இருசார் வீட்டு ராசாமோன தொடர்பு, ஐயந்துறை தொடர்பு வருது. இது எல்லாமே கால வரிசைப்படி நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே நானும் ஒரு 3 வருஷம் 5 நாள் பண்ணி இதெல்லாம் உறுதி 5 நாள் முன்னாடி வரலாம். அதாவது அவங்க ஃபீல்டுக்கு அவங்க இறக்கிறதுக்கு 5 நாள் முன்னாடி வரல போன ஸ்டோரி மேக்சிமம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். 95% அப்படியே உங்ககிட்ட முன்னே பதிவு பண்ணி நீங்கள் வெளியிட்டுட்டீங்க. அதுக்கு பின்னாடி மனப்பூர்வமாக ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியோட எனக்கு தெரியாது. அதாவது 13ஆம் தேதி நைட்டு கூட்டி போகிறாங்க, புதன்கிழமை 14ஆம் தேதி காலையில் விடிய காலம் இறக்கி விட்டு 5 மேட்சான நானும் இப்படி கொண்டு வந்துடுறேங்க. அதோட சரி அதுக்கு மேலே நடந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிங்க.
எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது நமக்கு. நான் அவருதான் எழுதின நூலுக்கு தனியா போனது ஒரே 70% போயின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆமாண்ணா. அது நீங்க கேளுங்க. விசாரித்து துரப்பாடி சார் அப்பாவையும் பார்த்ததில்ல, அம்மாவையும் பார்த்ததில்ல, அவர் துப்பாக்கி வச்சதும் மிரட்டினதில்ல. ரெண்டாவது வந்து எனக்கு அவங்க சொத்தை கொடுத்தோன்னு அவர் சொன்னது இதெல்லாம் எல்லாம். அப்புறம் நான் பாய்சன் வாங்கிட்டு வச்சுட்டேன்னு சொன்னது எல்லாமே சத்தியம். அது வருது பாருங்க. எப்படியும் அதெல்லாம் போறேன் உங்க கையிலேயே சாதிக்காரங்க கையிலேயே சாதனை நீங்க சொன்னதான் சொல்லி இருக்கப்பட்டது. அது அங்க நடந்து உண்மைதான். வெள்ளதுரை சார் கூட்டி போனாங்க. எனக்கு வெள்ளதுரை சார்னே தெரியாது. இல்ல அது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போவாரு தெரியாம அந்த இடத்துக்கு போய் நான் கூட்டி சொன்னேன். அந்த வெள்ளதுரையனுடைய உடம்புல துப்பாக்கி வைக்க தெரியாம தடுப்பு வரும்போது துரைப்பாண்டியன் அந்த சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அவர் பெல்ட் பவுச் எடுத்து இன்னொன்னு செந்தாமரைக்கண்ணன் பெல்ட் இருந்த பவுச் எடுத்து ரெண்டையும் முதுகுல மாட்டி அனுப்பி விடுறாரு. இதெல்லாம் உங்க முன்னாலதான் நடக்குது. உங்க முன்னாலதான் நடக்குது. சாயங்காலம் 7 மணிக்கு சின்னாற்று பழத்துக்கு வர சொல்லி இருந்தவங்களை இவங்க எடுத்த குளறுபடியில 11 மணி போகும்போது 10 மணி இருக்கும். 11 மணி ஆயிருது. கேங் திரும்பி போயிருது. ஆக்சுவலா நான் என்ன பண்ணாலும் அங்க போய் கண்டுபிடிக்க முடியாது. 5 இல்லாம அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு போய் கண்டுபிடிக்க முடியும். ஒரு முயற்சி ஓட வரலும் போயிட்டு. ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சொன்ன பயம். அதுக்கு பிறகுதான் ஐயந்தோரை தொடர்பே வருது. இந்த சந்திப்புக்கு நீங்க போறீங்க இல்லையா, அதுக்கு பிறகுதான் ஐயந்தோரை தொடர்பு வருது. இந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு அவங்களே ஐயந்தோரை அனுப்புறாங்க. வெடிய பண்ணு கேள்னா அதுக்கு முன்னாடி வெடிய தொடர்பு வருது. ஆனா அதுக்கு பின்னாடி தானே முன்னாடி தானே கழிப்பெறும் ஐயா. அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நானா இல்ல சாப்பிட்டு அப்படி தலைகளை மாத்தி பேசுறீங்க. இல்ல வேடி பண்ணி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போன்னு கேளுங்க. அவர் சொல்லியிருக்காரு மார்ச். இது பிப்ரவரியில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஐயந்தோரை தொடர்பு வருது. ஐயந்தோரை தான் ஒவ்வொரு டைம் பனங்காட்டு கோம்புக்கான கூட்டி போனதுல இருந்து அவரு தான் ஒரு டைம் கூட்டி போறாரு. பனங்காட்டு கோம்புக்கு பர்சல தாண்டி கூட்டி போனது. நிறைய சொல்ல போனோம்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு பீரியடு தான் ஐயந்தோரை உள்ள வந்துட்டு போறாரு. இல்ல உங்களுடைய பீரியட் தான் லாங் டைம் பீரியடா இருக்கு. குறைவான பீரியட்னா 6 என்னது ஒரு அந்த 20 நாளுக்குள்ள 2 டைம் தான் அவங்க தனியான கூப்பிட்டு பார்த்தது. அதுக்கு முன்னாடி முழுசா அவர் மூலமா ஒவ்வொரு டைமும் தனியா போனது வெள்ளதுரை சார் கூட மட்டும். இது மனப்பூர்வமான ஒரு உண்மையான தகவல். அவர் இல்லாம அந்த காடு எந்த காட்டுக்கும் போனதில்ல. அதுல ஃபெயிலியர் ஆனதுனாலதான் ஐயந்தோரை தொடர்புக்கு அவங்களே அனுப்புறாங்க. ஐயந்தோரை ஒவ்வொரு தடையும் நீங்க ஒவ்வொரு தடையும் 5 தான் கூட்டி போறாரு. அது அப்ப நான் நீங்க 5 கூப்பிட்டு கேளுங்கல்ல. நாங்க பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த பக்கம் டைவர்ட் பண்ணது, அப்புறம் மணி என்ன கூட்டி போனது, 1 மாசம் 1.5 மாசம் இடைவெளிட்டு போனது, 6-7 மாசமா அந்த 20 நாளைக்குள்ளதான் வந்து அவங்க ஒரு தடவை போயிட்டு போமாட்டு 2வது தடவை அண்ணனை போய் பார்த்து பேசிட்டு ஒரு ஆள் வரேன்னு சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி எப்பவுமே தனியா போகல. வெள்ளதுரை மட்டும்தான் தனியா. இறக்கறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அண்ணா நான் அது ஒவ்வொரு தகவலும் அவர் அண்ணனுக்கு அண்ணன் தோட்டத்துக்கு போய் சொல்லிட்டு போயிட்டு புதன்கிழமை நைட்டு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 5 நாள் தகவல் 2003 இல்லைன்னா 2004 அக்டோபர்னா அக்டோபர் கொல்லப்பட்டது. 2003 அக்டோபர் நவம்பர்லயே தொடர்பு வந்துருது. உங்களுக்கு 7-8 மாசம் இருக்கும். ஓராண்டு முழுமையா உங்களுக்கு வந்துருது. இந்த ஓராண்டு கால சந்திப்புல லாஸ்ட்ல 3 முறை தான் மணி என்ன செஞ்சிருக்காரு. 3 டைம். நான் என்ன 3 டைம் 2 தாங்க. நீங்க 100 முறை செஞ்சிருக்கீங்க. 7 to 8 முறை தான் இருக்கு. வேடிய பண்ண கூட நீங்க தவறா சொல்றீங்க. அது எல்லாமே நீங்க சொல்லனாலும் துரைப்பாண்டியன் சொல்லனாலும் பாண்டிக்கல்ல சொல்லனாலும் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய இது பொய்யான தகவல் வச்சிருக்காங்க. அதனுடைய நகல் கர்நாடகாவிலும் இருக்கு. அதையும் பார்க்கலாம். இது வந்து தவறான தகவல். தனியா வந்து நான் போனது வெள்ளதுரை சார் இல்லாம ஒரு தடவை எங்க அவர் 5 தடவை வந்து கூட்டி போகாம மனசாட்சி பிராமில போன ஐயந்துரையினுடைய ரோல் அது ரொம்ப குறைவுதான். ஆனா அவர் தானே லிங்க் படுத்துறது. அவங்க 2 நாளுக்கு வந்து வெள்ளதுரை நீங்க தான் மாத்தி பேசுறீங்க. நீங்க தான் மாத்தி உண்மை. அந்த அடிப்படையில் தான் நான் செய்தி மாத்தி அதை நான் பல இடத்துல விசாரிச்சு 5 நாள் எந்த தகவலும் இல்ல. அதுக்கு முன்னாடி நீ உண்மையை கண்டுபிடிச்சலன்னு உங்களை மனப்பூர்வமா கேட்கறேன். அதே மாதிரி நீங்க வேணா சொல்லுங்க. ஐயந்துரை பார்க்கலாம். நீ கூப்பிட்டு சொன்னதான் ஐயந்துரை சொல்லுவாரு. அவருக்கு வேற அதுக்கு மேல நீ கூப்பிட்டு அண்ணா நம்ம அந்த 5 நாளைக்கு மட்டும் கூட்டு போனதுக்கு பின்னாடி நீங்க வந்து கூட்டி போனீங்களான்னு கேளுங்க. அந்த கார்டு எங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. இன்னொன்னு நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. வேடி பண்ணோம் எந்தி கட்ட 2.5 மாசம் வரல. அந்த 2.5 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போறாரு. ஆகஸ்ட்ல வந்தோட சரி வரும். அப்ப யாரு வந்து கூட்டி போவான்னு கேளுங்க. யாருக்கு அந்த கார்டு தெரிஞ்சு கேளுங்க. ஆகஸ்ட் மாதம் 4 அதாவது 8 to 9 தடவைக்கு மேல நீங்க 100 தடவைங்களே மனப்பூர்வமான பொய்ய சொல்றீங்க. சத்தியம் இல்ல. அவ்வளவு தரவுகள் அங்க இருக்கு. 7 to 8 தான் நான் போனது இருக்கும். 7 to 8 டைப். அதை நான் கூட சொல்லியிருப்பேன். நீங்களும் துரைப்பாண்டியும் எங்க போனீங்க, எங்க சந்திச்சீங்க அப்படிங்கிற அந்த தரவுகளை உங்களுக்கும் துரைப்பாண்டிக்கும் தெரியாமலே இன்டெலிஜென்ட் ஒன்று வாட்ச் பண்ணி எழுதி கொடுத்துருக்கான். இது எல்லாமே ஆவணம். துரைப்பாண்டி சாரும் பாண்டிக்காட்டு சார் எப்பவுமே கூட காட்டுக்கு வந்தவர்கள்.
வெள்ளதோர சார் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. பாண்டிக்கண்ணன் உங்களுக்கு முன்னே காட்டில் இருப்பார். அது எப்படி எனக்கு தெரியும் பாய்? அதான் சொல்றேன். அவரு எனக்கு வேலை காட்டு 8-9 மாசம் முன்னாடி வந்துட்டார்ல செங்கப்பாடி. 2 நிகழ்வுகள். ஒண்ணு, தும்கல் காட்டு பகுதியில் சம்பத்குமார் எஸ்பி விஜயகுமார் தலைமையில் ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்ககிட்ட அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? டிரான்ஸ்மீட்டர் கொடுத்துட்டு அன்னைக்கும் பாண்டிக்கண்ணன் உங்களுக்கு பின்னாலதான் இருக்காரு. வெள்ளதோர போனன்னைக்கும் பாண்டிக்கண்ணன் உங்களுக்கு பின்னால இருக்காரு. ஆனா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாண்டிக்கண்ணன் அவர் வந்து எப்பவுமே காட்டுக்குள்ள துறப்பாடி சார் காட்டுக்கு டச் பண்ணதே கிடையாது. வேலை காட்டுல வந்து கொம்பு தூக்கிகள் பாண்டிக்கண்ணன் 7-8 மாசம் இருந்துட்டு யாரத்தாலும் 1 வருஷம் முன்னாடி செங்கப்பாடியில போயிட்டாரு. 1 வருஷம் முன்னாடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபீல்டு வழியில் பாப்பாரு, பேசுவாரு. வீட்டுக்கு 2-3 டைம் டீ ஷாப்ல போயிருக்காரு. நான் கூட சொல்லியிருக்கேன். அவர் குடும்ப நண்பராக வந்துட்டு போயிருந்தாரு. ஆனா அவரு மறுபடியும் சார் நம்ம மேல வேலை காட்டு வேணால இல்லைங்க ஓனரும் அந்த பக்கம் டூட்டி போட்டாங்க. அவர் ஒரு இடத்துல 1 இயர் எங்களை விட்டு போயிட்டாரு. ஒரு முறை கூட அவர் காட்டுக்கு என் கூட வந்ததில்லை. கொம்பு தூக்கில 5-6 மாசம் 7-8 மாசம் இருக்கு. அது 5-6 மாசம் இருக்கணும். அப்படியே புல்லா இருக்க மாட்டாருண்ணா. ஒரு வாரம் இருப்பாரு, 8 நாள் வரமாட்டாரு. இன்டெலிஜென்ட் அப்படிதான் எங்கேயோ போயிட்டு தான் இருப்பாங்க. சாரி, அதான் அண்ணா அப்ப காட்டுராஜனுடைய இறப்புடைய இறுதி கட்டம் 5 நாள். அதாவது மனசாட்சி தொட்டு சொல்றோம். யார் எக்ஸோ யார் ஓயோ எதுவுமே தெரியாது. அண்ணனை கூட்டி போயிட்டு 5 வந்து, ஆனா இன்னைக்கு ஒரு தவறான வார்த்தை சொல்றீங்களா, 5 இல்லாம நீங்க போயிருன்னு அப்படி ஒரு வார்த்தை இருக்கீங்க. அதான் வெள்ளதோரை கூட்டு போனது. அது தவிரவும் இருக்கு, அது தவிரவும் இருக்கு. கடைசி கட்ட நிகழ்வுகள் நீங்க சொல்றது வந்து சத்தியமா இல்லை. அப்ப வெள்ளதோரைய சார் போவக்கல மட்டும் தனியா அனுப்புறாங்களா வழியா 5 எல்லாம் போனதே கிடையாது. கடைசி கட்ட நிகழ்வுகள். அதோட நீங்க வேடிப்பும் பின்னாடி வந்துட்டீங்களா 1 மாசத்துக்குள்ள அவர் 2.5 மாசம் முன்னாடி கட் ஆயிட்டாரு. வேடியப்பனே அந்த டீம்ல இருந்து கழட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம், அந்த மிஸ்டர் எக்ஸ்ங்கிற டீம் மாவோயிஸ்ட் இயக்கம் இயங்கிட்டு தான் இருக்குது. அவங்கள என்ன பாத்துருக்காங்கன்னா அந்த டீம் எனக்கு தெரியவே தெரியும். உங்களையும் தெரியும், பின்னால நடந்ததும் தெரியும். உண்மையறிவும் கூட அவங்க தான் அமைக்கிறாங்க. அந்த உண்மையறிவும் கூட இல்லை, உங்களை காரணம் காட்டாமையே உங்களை கட் பண்ணி விட்டு அவங்க ஒரு டீமை ரெடி பண்றாங்க. எல்லா தகவல்களையுமே மூடி மறைக்கிறதுக்கான வேலையும் அந்த எக்ஸ் உட்பட அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கடந்து இந்த விஷயத்த ஒரு 4-5 வருஷமா நான் தொடர்ந்து போராடி அதை வெளியே தான் பிரச்சனை. காட்ராஜன் குரூப்புக்கு வந்து அந்த 5 நாள் வரல ஒவ்வொரு முறையும் வெள்ளதோரை கூட்டி போனது இல்லாம அவர் 5 வராம நாங்க போனது கிடையாது. அவங்களை யாரும் தொடர்பு கொண்டது கிடையாது. இது உங்களுடைய நண்பர் வேடி பண்ணு கேளுங்க, அவருக்கு ஏதாவது தெரியுமான்ட்டு. அவருக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி முடிச்சது. அவருக்கு அதுக்கு 2.5 மாசம் அவர் வரல. அதுக்கு அவருக்கு தொடர்புலன்ட்டாரு. வீரப்பன் கொல்லப்பட்டு அவருடைய உடல் தருமபுரி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு இருக்கும்போது உள்ள போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணாரேன். நானும் நீங்களும் கடைசியா காட்டுராஜாவை பார்த்ததுதான் வேடிப்பன். அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு சொன்னீங்களா, அதனால நான் அதை விட்டுட்டேன். அதையும் அவர் சொன்னார். அவர் தொடர்பே இருப்பாரு. அந்த அண்ணனை மணியெல்லாம் கூட்டி போறாங்கல்ல, அதெல்லாம் அப்பாவை 5 வந்து கூட்டி போகும்போது அதெல்லாம் வேடியை பண்ண விட்டு அந்த இது பனங்காட்டு கோம்புக்கு பின்னாடி போயிட்டு 2 தடவை அங்கே போனாலும் அவருக்கு தெரியவே தெரியாது சொல்லலை. 2வது தடவை அங்கே போயிட்டு வந்துட்டு 3வது தடவை போகிறதுக்கு முன்னாடி தான் போலீஸ் கூப்பிட்றாங்க. என்ன அண்ணன் வந்து 3வது கடைசியாக போகிறாங்கல்ல, அந்த போகிறதுக்கு முன்னாடி தான் என்ன கூப்பிட்றாங்க. அண்ணன் வரல, எனக்கு கண்டுக்கோல கூப்பிடவில்லை. அதுக்கு பின்னாடி தான் வேலை தெரிய அனுப்புகிறாங்க. அப்புறம் கைதி கட்டமாக அண்ணன் கூட்டி போயிட்டு வருங்க. சரி, கடைசி அந்த 5 நாள் என்னங்கிறது நீ கண்டுபிடிச்சு சொல்லலாம். பாப்போம். ஐயோ என்ன போட்டு வாட்டி கிளம்புவோம். நன்றி. ஒருபோதும் வந்து எனக்கு இறுதி கட்டம் தெரியாது, கண்டுபிடிச்சு உண்மை வெளியிடுங்க. வரும் பாப்போம். என்ன வந்து நீங்க குற்றவாளியை எழுதிட்டீங்க. எப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி 12ஆம் தேதி வரைக்கும் நடந்தது எல்லாம் 13 நான் தரவுகளா நான் எடுத்து வச்சிருந்தேன். 13 இருக்கு, கண்டிப்பா வரும். 14ஆம் தேதி விடிய காலம் வீட்டுக்கு வந்தாங்களா, 5 கூட்டி அறிவிட்டு போனாங்களா, அந்த தகவலுக்கு பின்னாடி அந்த 14, 15, 16, 17, 18 என்ன நடந்துச்சு தயவு செய்து கண்டுபிடிச்சு வெளியிடுங்க. அண்ணனுக்கு நான் மனப்பூர்வமா அண்ணனை வருத்தமா பேசினாலும் அண்ணன் புக்கில் நிறைய தப்பா எழுதிட்டான்னு சொல்லிதான் வருத்தமா பேசணும். அண்ணன் மேல கோமல்ல தெரியாம பேசுறாரு. தப்பா எழுதல கிடைச்ச தரவுகள் எழுதியிருக்கிறேன். அதை உறுதிப்படுத்தி இறுதியில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அதாவது இன்னொன்று, நீங்க தனியா போனீங்கன்னு சொல்றீங்களா, வெள்ளத்தோர் இல்லாம ஒரு தடவை தவிர வேற எப்பவுமே தனியா போனதில்ல. அவங்க 2 தடவை என்ன பார்த்தோட சரி. இடைப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு முறையும் 5 தான். சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவராஜ் அவர்களுடைய நேர்காணல் தொடர்ந்து நேற்றைக்கும் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற இந்த நபரை பற்றி அவர் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். ஒரு மனிதனை பற்றி சில நிறைவான செய்திகளும் இருக்கும், சில குறைவான செய்திகளும் இருக்கும். அதில் எல்லா மனிதனும் இயல்பு தான். ஆனால் நான் எழுதியிருக்கிற நூல், நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என்னுடைய இதழியல் துறை குறித்த விமர்சனம் அவர் வச்சதுனால உண்மையிலேயே பொறுத்து கொள்ள முடியல. அதனால தான் அவரையே உட்கார வச்சு என்கிட்ட என்ன தரவுகள் இருக்கிறத போட்டு காட்டி அதை தெளிவு பண்ண வச்சேன். இது கிட்டத்தட்ட இந்த 2-3 நாளாக என்ன பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கிற ஒரு விஷயமாயிட்டுது. என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு வருத்தமே கிடையாது. நான் எழுதின நூல் முழுக்க பொய்யாக எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை என்னால் பொறுத்துக்க முடியல. அதனால தான்
நான் ஆவணமாக யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் காட்டாமல் வைக்கணும்னு வச்சிருந்த ஒரு முக்கியமான ஆடியோனுடைய பதிவுகளை கூட அவரிடம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு அதுக்காக உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். இன்னொன்று நான் பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. அது படித்த பலர் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. நான் எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற நூல் வீரப்பன் என்ற ஒரு தனிநபருடைய வரலாறை பற்றியது மட்டுமல்ல. அது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காடுகளை பற்றியது, அந்த காடுகளுடைய இயற்கை அமைப்பை பற்றியது, அதில் வாழக்கூடிய விலங்குகளை பற்றியது, அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கை யதார்த்தம் எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த காடு எந்த அடிப்படையில் இருந்திருக்கு, அதுலேருந்து என்னென்ன பொருள் கிடைக்குது, அது எப்படி நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாமே அதில் உள்ள இருக்கு. இதையும் கடந்து ஒரு காவல்துறையில் வர வேண்டிய ஒரு காவல் ஆய்வாளர் அல்லது காவலர் எப்படியெல்லாம் புலனாய்வு பண்ணணும், எப்படியெல்லாம் குற்றவாளிகள் காலத்தால் சூழ்நிலையால் குற்றவாளி ஆகிறாங்க, குற்றவாளிகள் எப்படியெல்லாம் திருந்ததுக்கான வாய்ப்பை அதிகாரிகள் கொடுக்குறாங்க, அதிகாரிகள் எவ்வளோ பேர் நேர்மையானவங்களா இருக்காங்க, அவங்க எப்படி மக்களை அணுகிறாங்க, அதிகாரிகள் கெட்ட குணமுள்ள அதிகாரிகள் எப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட பல்வேறு செய்திகளினுடைய ஒரு தொகுப்பாக தான் அந்த நூல் இருக்கு. அதனுடைய மைய கருவா இளம் வயது வீரப்பனிலிருந்து 2004 அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நேரம் வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். இந்த நூலை படித்து பார்த்துருக்கிற பலர் எனக்கு பெரிய அளவிலான பாராட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் துக்கையாண்டி IPS முன்னாள் காவல்துறையினுடைய தலைவர், அவரும் கிட்டத்தட்ட பல நூல்கள் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா உலகத்தின் தலை சிறந்த ஒரு 1000 நூல்களுக்கு மேலே அவர் படித்தவர். அந்த 10,000 புத்தகம் 20,000 புத்தகங்கிறத அவரே சொல்லலை, ஒரு 1000 நூல்களுக்கு மேலே படித்தவர். அப்படி படித்த அந்த நூல்களில் நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சுவாரஸ்யத்தையும் தகவல்களையும் இந்த நூலில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற இந்த நூல் வேறு எந்த நூலோடவும் ஒப்பிட முடியாத ஒரு நூல். இதுக்காக இந்தியாவினுடைய உயர்ந்த விருதுகள் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கணும், அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேசுவார். அதே மாதிரி தமிழ் பதிப்புலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிப்பாளராக இருக்கிற மரியாதைக்குரிய காக்கைக்கூடு செழியன், சாவித்திரி கண்ணன் மூத்த பத்திரிகையாளர். இந்த மூத்த பத்திரிகையாளங்கிற பேரை கேட்கும் போதே எனக்கு 2-3 நாளாக சொல்றது மூத்திர பத்திரிகையாளர். அதுதான் எனக்கு நண்பர் தேவராஜ் கொடுத்திருந்த ஒரு அடைமொழி. அந்த மூத்த பத்திரிகையாளங்கிற பேரை கேட்கும் போதே இவர் சொன்னதான் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த அளவுக்கு அவர் என்னை தரம் குறைந்து விமர்சிச்சிருப்பாரு. மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் தொடர்ந்து என்கிட்ட பேசும்போது குறிப்பாக சாவித்திரி கண்ணனும் காக்கைக்கூடு செழியன் 2 பேருமே இந்த நூல் அடுத்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு தொடர்ந்து தமிழ் மக்களால் படிக்கப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுக்குள்ள விற்று முடிந்து அதுக்கு பிறகு இது மறுபதிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நூலாக இல்லாமல் இது தொடர்ந்து 50 ஆண்டு காலத்துக்கு எங்களுடைய கணக்குப்படி தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இதில் செய்திகள் இருக்குது, அந்த அளவுக்கு மக்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய தரவுகள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நூலை முழுக்க 70% பொய் செய்திகளால் எழுதப்பட்டது அப்படின்னு தேவராஜ் சொன்னார். அதற்காகத்தான் நான் எந்த செய்தியுமே பொய்யா எழுதலை, முழுக்க தரவுகளின் அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களினுடைய அடிப்படையில் தான் எழுதியிருக்கேங்க தான் அவர்கிட்டே போட்டு காட்டினேன். அவரை பற்றி சொல்லியிருக்கிறது வெறும் ஒரு 250 பக்க செய்தி தான். அதை கடந்தும் அந்த நூலில் பல செய்திகள் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கனாலும் சரி, அல்லது தேவராஜ் கொடுத்த இன்னொரு நேர்காணலை பார்த்துருந்தீங்கனாலும் சரி, அவர் பேசுகின்ற எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அது அவர் எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறார் அப்படிங்கிறத வெளிக்காட்டும். அதை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.